Good morning students. 9th social scienceல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய புது லெசன் என்ன அப்படின்னா civicsல செகண்ட் லெசன் election political parties and pressure groups. election political parties and pressure groups. தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற இந்த டாபிக்ல தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட், லெசனுக்கு போவோம். இந்த லெசனில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரல் சிஸ்டம் இந்தியாவில் வந்து எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தேர்தல் முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இந்தியாவில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து என்னென்ன டைப்ஸில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அரசியல் கட்சிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தென் ஃபோர்த்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் பார்ட்டி அண்ட் நேஷ்னல் பார்ட்டி, மாநில மற்றும் பிராந்திய கட்சிகள் அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசியாக ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா, அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறவங்க யாருங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் எலெக்ஷன் அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி நடத்திட்டுருக்குறாங்கங்கிறது தான் இந்த லெசனுடைய மெயின் டாப்பிக்காக இருக்க போகுது. ரைட், லெசனுக்கு போவோம். An election is a formal decision making process by which a people choose an individual to hold public office by voting. தேர்தல், இந்த தேர்தல் அப்படிங்கிறது நமக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவை எப்படி எலெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரூல் பண்ணக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதுக்கான பேசிக் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா எலெக்ஷன் தான். ஸோ எலெக்ஷன் மூலமாக நம்ம எப்படி அவங்கள செலக்ட் பண்ணுறோங்கிறது தான் ஃபஸ்ட் ஒன். எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் தேர்தல் முறை அப்படிங்கிறது எப்படி இருக்குது. இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா ஹேஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் த சிஸ்டம் ஃபாலோடு இன் த யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து நாட்டினுடைய முறைப்படி தான் வந்துட்டு அவங்க நாட்டில் என்ன தேர்தலுக்காக என்னென்ன முறைகளை வந்துட்டு நடத்திட்டுருக்குறாங்களோ அந்த முறை தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியாவில் தேர்தல் முறை அப்படிங்கிறது யாரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அடாப்டட் ஃப்ரம் த சிஸ்டம் இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து நாட்டினுடைய தேர்தல் முறையை தான் வந்து இந்தியாவும் ஏற்றுக்கிட்டு நடத்திட்டுருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியா அப்படிங்கிறது என்ன மாதிரியான கண்ட்ரி அப்படின்னு பார்த்துச்சுன்னா சோஷியலிஸ்ட். இந்தியாங்கிறது சோஷியலிஸ்ட் கண்ட்ரி, சமத்துவ நாடு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் செக்யூலர், மதசார்பற்ற நாடு. இந்தியா இஸ் அ செக்யூலர் கண்ட்ரி, மதசார்பற்ற நாடு. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், மக்களாட்சியையும் குடியரசையும் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரியாக இருக்குது. ஸோ சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னா இந்தியா தான். அதே போல் அண்ட் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னா அதுவும் இந்தியான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறதுல த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26th January 1950. நவீன இந்தியா அப்படிங்கிறது எப்போ உருவானது, நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் எப்போ அப்படின்னு பார்த்துச்சுன்னா August 15th 1947. இதுலேயே அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்ட். ஸோ சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இருந்து தான் வந்து இந்த நவீன இந்தியா, இப்போ இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்திருக்கு. ரைட், பிஃபோர் 15th August வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்திருக்கு. ஆஃப்டர் August 15th 1957 இருந்து அது இண்டிபெண்ட் இந்தியாவாக வந்து மாறி இருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து நடத்தியிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்த போதும் எலெக்ஷன் நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு நமக்கு எலெக்ஷனில் வந்துட்டு சேராது. ஏன்னா இண்டிபெண்ட் இந்தியா சுதந்திர நாடாக அறிவித்ததுக்கப்புறம் முதல்ல நடந்த தேர்தல் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்கிறாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷன், ஆர்டிக்கல் 324 to 329. ஆர்டிக்கல் 324 329 வரையிலும்
பார்ட் 15 அப்படிங்கிற இந்த பார்ட்டில் கான்ஸ்டியூஷன் மேக் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன் வித் ரிகார்ட் எலக்ட்ரல் சிஸ்டம் இன் அவர் கண்ட்ரி. அரசியல் அமைப்பினுடைய இந்திய அரசியல் அமைப்பின் மூலமாக பார்ட் 15 அப்படிங்கிறதுல ஆர்டிக்கல் 324 329 வரையிலும் இருக்கக்கூடிய டிவிஷன் எல்லாமே எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம நாட்டுடைய தேர்தல் முறை அப்படிங்கிறது என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இதில் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஆர்டிக்கல் 324. இந்த ஆர்டிக்கல் 324 மூலமாக வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத சுதந்திர தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத ஆரம்பித்து அதன் மூலமாக தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் உரிமையை வந்து ஆர்டிக்கல் 324 அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் ஃப்ரீ அண்டு ஃபேர் எலெக்ஷனாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆர்டிக்கல் 324 பேஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருப்பார். அவருக்கு கீழே எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸை வந்துட்டு 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 பேர் வந்து இதில் இருக்காங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருக்கார் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து 2 பேர், மொத்தமாக 3 பேர் இருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஒன், இங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, அடுத்து அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஏரியா டிவிஷன் வந்துட்டு பிரித்து கொடுக்கறது, ப்ரொவிஷன், தொகுதிகளை வந்துட்டு வரையறை செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்துட்டு கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி அந்த எலெக்ஷன் கமிஷன் மூலமாக தான் வந்து அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து தயார் பண்ணுறாங்க. அடுத்து தேர்ட் ஒன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும் பொழுது இங்கேயும் சட்டசபை தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது இந்த தேர்தல்லையும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறத வந்துட்டு வாக்காளர் பட்டியலுங்கிறத தயாரிக்கிறாங்க. இங்கே வந்து அந்த கேண்டிடேட்டுக்கான தொகுதியை வந்து அலாட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எந்த கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது எப்படி நடத்தணுங்கிறதுக்கான ஆர்டிக்கல் 324 329 வரையிலும் அந்த பார்ட் 15 அப்படிங்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முறை பார்ப்போம். ஆர்டிக்கல் 324 329 அதில் பார்ட் 15 எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷனை ஆரம்பிக்கலாங்கிற ரைட்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறதுல 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருப்பார். அவருக்கு கீழே மீதி இருக்கிற 2 பேரும் எலெக்ஷன் கமிஷனர்ஸாக இருப்பாங்க. அடுத்து பார்லிமெண்ட் அப்படிங்கும் வரும்பொழுது இந்த இடத்துல ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஏரியாஸ் தொகுதிகளை வந்து அலாட் பண்ணுறாங்க. அதே சேம் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும் பொழுது இங்கேயும் எலெக்ஷன் லிஸ்ட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. அதே போல் ஏரியா வந்துட்டு இங்கே டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய மெயின் வேலையாக இருக்குது. எந்த ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்தும் பொழுதும் டோட்டல் ஸ்டேட்டுமே வந்துட்டு யாருடைய கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் வந்துடும். ஸ்டேட் மட்டும் கிடையாது, கண்ட்ரியும் சேர்ந்தே வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரைட். இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ இருந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம். சோலா பீரியடில் தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத குடவோலை சிஸ்டம் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த எலெக்ஷனை நடத்திட்டு இருந்திருக்காங்க. பாம் லீஃபில் வந்துட்டு பேர் எழுதி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் பார்த்துருக்குறோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது எலெக்ஷன் ப்ராசஸ். இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தேர்தல் நடைமுறை அப்படின்னு சொல்லுவோம். எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தேர்தல் நடைமுறை. என்ன மாதிரியான நடைமுறைகளோட இதை இந்த தேர்தலுங்கிறத நடத்திட்டு இருக்கிறாங்க. நேஷ்னல் லெவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட்டுடைய லீடர் ஹெட் அப்படின்னா அது யார்? பிரைம் மினிஸ்டர் தான் வந்து நேஷ்னல் லெவல் ஹெட்டாக இருக்கார் கவர்மெண்ட்டுக்கு. இவர் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லோக்சபா மெம்பர்ஸ் மூலமாக வந்து இவரை செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா மாதிரியே
இந்த டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேட்டிவ் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே எலெக்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ மக்களாட்சி பிரதிநிதித்துவ நாடுகள் அப்படின்னு வரும் பொழுது எலெக்ஷன் தேர்தல் அப்படிங்கிற முறை தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. இது எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வரும் பொழுது நேஷ்னல் லெவல் லீடராக யார் இருக்காங்க? பிரைம் மினிஸ்டர் இருக்கார், பிரதமர். அடுத்து அவரை செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்துச்சுன்னா லோக்சபா மெம்பர்ஸ் மூலமாக வந்துட்டு இவரை செலக்ட் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரியாக, அதாவது இந்தியா மாதிரியான டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அங்கே அவங்களுடைய ரூலர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. ரைட். அடுத்தது இந்தியாவில் வந்துட்டு நம்ம வோட்டர்ஸ் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்போ அப்படின்னா January 25 வந்துட்டு எவ்ரி இயர் வி செலிப்ரேட் நேஷ்னல் வோட்டர்ஸ் டே ஆன் 25 January இன் இந்தியா. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் January 25 அப்படிங்கிற இந்த நாளை வந்துட்டு நம்ம வோட்டர்ஸ் டேவாக வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ரைட். இது டு யூ நோவில் பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நோட்டா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நோட்டா. இந்த நோட்டா அப்படிங்கிறது என்ன? நோட்டா அப்படின்னா நம்ம எலெக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது இந்த நோட்டா அப்படிங்கிற முறையை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாமா? என்ன அப்படின்னா நோட்டாங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோவ். நன் ஆஃப் தி எபோவ், மேற்கண்ட எவரும் இல்லை. இதுதான் அதுக்கான அர்த்தம். என்ன அர்த்தம்? அதாவது எலெக்ஷன் அந்த மெஷினில் வந்துட்டு எலெக்ஷன் டைமில் யாருக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறத வந்துட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஷின் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மிஷினில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நோட்டா, லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நோட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டா அப்படிங்கிறது எதுக்கான அர்த்தம் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனில் கலந்துக்கக்கூடிய எந்த கேண்டிடேட் மேலேயோ எனக்கு ஒரு குட் ஹோப், நல்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னு வரும் பொழுது நான் இருக்கக்கூடிய யாரையுமே செலக்ட் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தை வந்துட்டு இந்த நோட்டா அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வெளிப்படுத்தலாம். ஸோ அதுதான் இங்கே நோட்டா அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த பீப்புள் in a democratic country are not willing to elect any candidate, யாரையுமே செலக்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கும் பொழுது they can vote for the option called nota. நம்ம எந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னா நோட்டா அப்படிங்கிறது none of the above. இந்த none of the above அப்படிங்கிற இந்த நோட்டா அப்படிங்கிற இந்த ரூல் வந்துட்டு 49O அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கண்டக்ட் எலெக்ஷன் ரூல்ஸ், தேர்தல் விதிமுறைகள் படி கொடுத்துருக்காங்க. 1961 வந்துட்டு ஆஃப் இந்தியா டிஸ்கிரைப்ஸ் திஸ் ப்ரொசீஜர். 1961 49O அப்படிங்கிற இந்த சட்ட விதியின்படி வந்துட்டு இந்த முறையை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் முதல்ல நோட்டா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணினது எப்போ அப்படின்னு பார்த்துச்சுன்னா 2014 எலெக்ஷனில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க நோட்டாங்கிற சிஸ்டம். ஸோ 2014 வருஷம் நடந்த பொது தேர்தலில் வந்து இந்த நோட்டா அப்படிங்கிற முறையை முதல்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த எலக்ட்ரானிக் மெஷினில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து விவிபிஏடி. என்ன இந்த விவிபிஏடி அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்காக அப்படின்னா இந்த எலெக்ஷன் போலிங் பூத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ஓட்டு போடுறதுக்கான அந்த மெஷின் வச்சுருப்பாங்க, எலக்ட்ரானிக் மெஷின் வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு மெஷின் வச்சுருப்பாங்க. அந்த இன்னொரு மிஷின் தான் வந்துட்டு அதாவது நம்ம பில் டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து நம்ம பில் பே பண்ணும் பொழுது, அமௌண்ட் பே பண்ணும் பொழுது அது பில்லு தருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மெஷின் வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. எதுக்காக இதை வந்து அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம யார் ஒருத்தரை செலக்ட் பண்ணி, இப்போ ஒரு டிஎம்கேவா ஏடிஎம்கேவா எனக்கு பிடிச்ச டிஎம்கேவை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் அவங்களுக்கு தான் அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெஷினாக தான் வந்துட்டு இந்த விவிபிஏடி அப்படிங்கிற மெஷினை வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. நான்
நான் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சி போய் ஓட்டு போட்டனோ அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெஷினாக தான் வந்து இந்த VVPAT வோட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்துட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேம் இதையும் 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், இப்போ நம்ம இதுவரையிலும் பார்த்தது என்ன அப்படின்னா செகண்ட் லெசன் எலெக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த எலெக்ஷனில் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா எலெக்ஷன் சிஸ்டம் பார்த்தோம். எலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு வரும் பொழுது இந்தியாவில் இங்கிலாண்டை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் இருக்குது. இந்தியாங்கிறது செக்யூலர் ஸ்டேட்டாக இருக்குது, செக்யூலர் கண்ட்ரியாக இருக்குது, சோஷியலிஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியா தான் உலகத்திலேயே வந்துட்டு லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பிக்கிறதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு ஃபுல் ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது எதை ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட் 15 ஆர்டிக்கல் 324 329 வரையிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த எலெக்ஷன் கமிஷனை ஆரம்பிக்கிறதுக்கான ரைட்ஸ் தான் இது. ஆர்டிக்கல் 324 வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ப்ரெசண்ட்டில் வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறதுல ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார், அவருக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் இந்த இடத்துல ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு அங்கே எலெக்ஷனை நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கான முழு பொறுப்பும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்குது. எவ்ரி இயர் ஜனவரி 25 வந்துட்டு இந்தியாவில் ஓட்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் சோழா பீரியடில் வந்து எலெக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. அந்த சிஸ்டம் வந்து குடவோலை சிஸ்டம் அப்படிங்கிற பேரில் வந்து நடத்தியிருக்கிறாங்கங்கிற வரையிலும் பார்த்துட்டோம். அடுத்தது எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வரும் பொழுது நேஷ்னல் லெவல் லீடர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தோம். லோக்சபா மெம்பர்ஸ் மூலமாக இந்த பிரைம் மினிஸ்டரை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். பிரசிடென்ஷியல் கண்ட்ரி அப்படின்னு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு வரும்பொழுது கண்டிப்பாக எலெக்ஷன் தான் வந்து அங்கே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது VVPATனா என்னன்னு சொன்னோம், வோட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சோமோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மெஷினாக வந்துட்டு இதை 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நோட்டா சிஸ்டம். நோட்டா அப்படிங்கிறது நன் ஆஃப் தி எபோன்னு பார்த்தோம். இதையும் 2014 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜென்ரல் எலெக்ஷனில். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா 1961 வந்துட்டு ரூல் நம்பர் 49O வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கு. 1961 வந்து இதை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இந்த நோட்டாங்கிறத முதல் அறிமுகப்படுத்தினது எப்போ அப்படின்னு பார்த்ததுன்னா 2014 தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் தேர்தலின் வகைகள் அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.